வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறந்த படைப்பை பத்தி பேச போறோம். இது ஏதோ பழங்கால இலக்கியம்னு நினைச்சிடாதீங்க. மனித உணர்வுகளோட உடற்கூறியல், அதாவது அனாட்டமின்னு கூட சொல்லலாம். குறிப்பா காதல், பிரிவு, அப்புறம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த அசாத்தியமான வலிமை, இது எல்லாம் தோலுரிச்சு காட்டுற 2000 வருஷம் பழமையான ஒரு குறுந்தகை பாடல, அதான் 4வது பாடல இந்த ஆழமான அலசல்ல நம்ம கொஞ்சம் விவரிச்சு பார்க்க போறோம். உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒருத்தரை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது அந்த சுட்டெரிக்கும் வலிய, அந்த தனிமைய நாம எப்படிங்க தாங்கிக்கிறோம்? உண்மையிலே இது காலங்காலமா மனிதர்கள் சந்திக்கிற ஒரு பிரபஞ்ச கேள்விதான். ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம சங்ககால புலவர்கள் மனித மனதோட இந்த துல்லியமான உளவியல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பதிவு பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு இந்த பாட்டோட மூல வரிகள் வழியா நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். பகுதி 1. பாடலின் பின்புலம், அதாவது நிலமும் அதுக்கான சூழலும். சங்க இலக்கியத்தோட நுணுக்கங்களை புரிஞ்சுக்க முதல்ல அது எந்த உணர்வுபூர்வமான சூழல்ல நடக்குதுன்னு பாப்போம். சங்க இலக்கியத்துல நெய்தல் திணை பத்தி படிச்சிருப்பீங்க. அது கடலும் கடல் சார்ந்த இடம் ஒன்னு நமக்கு தெரியும். ஆனா அது வெறும் நிலப்பரப்பு மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு மனநிலை. கடலோட அலைகள் எப்படி ஓய்வே இல்லாம இரவும் பகலும் கரையில வந்து மோதிட்டு திரும்புதோ, அதே போலதான் பிரிவால் வாடுற ஒருத்தரோட இதயமும் ஓய்வில்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த நெய்தல் திணைனாலே இயல்பாகவே ஒரு ஆழமான காத்திருப்பு, ஏக்கம், அப்புறம் பிரிவோட துயரம், இது எல்லாமே கலந்த ஒரு உணர்வு தான். இப்போ பாட்டோட சூழல், இதாவது துறை என்னன்னு பார்ப்போம். இங்க என்ன நடக்குதுன்னா, காதலனோட பிரிவை தாங்க முடியாம தலைவி இறந்துடுவாளோன்னு அவளோட தோழி ரொம்ப பயப்படுறா, கவலைப்படுறா. அந்த தோழியோட கவலைய பார்த்துட்டு தலைவி அவளுக்கு பதில் சொல்றா. அதுதான் இந்த முழு பாட்டும். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம் தானே. உடைந்த இதயத்தோட இருக்கிற ஒரு நண்பருக்கு நாம எப்படி ஆறுதல் சொல்லுவோமோ, அதே மாதிரி தோழி ஆறுதல் சொல்ல வர தலைவி தன் மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான நிலைய ரொம்ப ஆழமா வெளிப்படுத்துறா. பகுதி 2. குறுந்தொகையின் 4வது பாடல். காமஞ்சேர் குலத்தார் எழுதின அந்த உண்மையான வரிகளுக்குள்ள இப்ப நாம போகலாம். நோமென் நெஞ்சே, நோமென் நெஞ்சே, இமை தீப்பண்ண கண்ணீர் தாங்கி அமைதற்கு அமைந்த நம் காதலர் அமைவிலர் ஆகுதல் நோமென் நெஞ்சே. இந்த வரிகளை கேட்கும்போதே அந்த வலியோட ஆழம் நமக்கு நல்லா புரியுதில்ல? குறிப்பா அந்த நோமென் நெஞ்சே, அதாவது என் நெஞ்சம் வலிக்குதே அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது பாருங்க. பிரிவால் துடிக்கிற ஒரு இதயத்தோட அந்த வலி நிறைந்த துடிப்ப அப்படியே நம்ம கண் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துது. பகுதி 3. சுடும் கண்ணீர். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உருவகங்களை கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். இங்க ஒரு ஆழமான ஒப்பீடு இருக்குங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தலைவியோட கண்ணுல தேங்கி இருக்கிற கண்ணீர் அவளோட இமைகளையே சுட்டெரிக்கிற அளவுக்கு அவ்வளவு பயங்கரமான வெப்பத்தோட இருக்கு. இன்னொரு பக்கம், முந்தி அந்த தலைவன் அவளோட இருந்தப்போ அவ கண்ணீரை தொடச்சு அவ மனசுக்கு கொடுத்த அந்த இதமான குளிர்ந்த ஆறுதல். ஆனா அந்த ஆறுதல் இப்ப அவளுக்கு கிடைக்கல. இந்த சுட்டெரிக்கும் கண்ணீருக்கும் காணாம போன அந்த இதமான ஸ்பர்ஷத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தலைவன் இல்லாத அந்த வெற்றிடத்தை உணர்வுபூர்வமா பல மடங்கு அதிகமாக்குது. ஆக மொத்தம் இந்த பாட்டோட மைய பொருளை இப்படி தெளிவா புரிஞ்சுக்கலாம். தலைவியோட இதயம் தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு. அடக்கி வச்சிருக்கிற கண்ணீர் இமைகளை சுடுற அளவுக்கு கொதிக்குது. அவளுக்கு ரொம்ப பொருந்தி எப்பவும் ஆறுதலா இருந்த காதலர் இப்போ அவளை விட்டு பிரிஞ்சிருக்கார். ஆனா இது எல்லாத்தையும் விட தான் இந்த பிரிவை தாங்க மாட்டால நினைச்சு தன் தோழி ரொம்ப கவலைப்படுறாளே, அதை நினைக்கும்போது அவளோட இதயம் இன்னும் அதிகமா உடையுது. இவ்வளவு சிக்கலான பழங்கால தமிழ் வரிகளை எவ்வளவு தெளிவான எமோஷனலான பாயிண்ட்ஸா பிரிக்க முடியுது பாத்தீங்களா? பகுதி 4. நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும். இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த அசாத்தியமான வலிமை என்னன்னு பாப்போம். இங்க தான் ஒரு பெரிய திருப்பம் இருக்கு. இது வெறும் துன்பத்தை பத்தின பாட்டு கிடையாதுங்க. இந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? அவர் நிரந்தரமா பிரிஞ்சு போறவர் கிடையாது. இந்த துயரத்தை முடிவுக்கு கொண்டு வர அவர் நிச்சயமா திரும்பி வருவார். பிரிவோட வழி ஒரு பக்கம் வாட்டினாலும் தன் காதலனோட உண்மையான குணத்தின் மேல தலைவி வச்சிருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இது காட்டுது. தன் தோழி நினைக்கிற மாதிரி தாம் பலவீனமானவர் கிடையாதுங்கிறத அவ ரொம்ப உறுதியா சொல்றா. தலைவியோட அந்த சகிப்புத்தன்மைக்கான உளவியல் படிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இமைகளை சுடுற அந்த வலியோட தீவிரத்தை அவன் மறைக்காம ஏத்துக்கிறா. 2வதா தான் தோழியோட ஆழமான கவலையை புரிஞ்சுக்கிறா. 3வதா தான் காதலனோட இயல்பு மேல இருக்கிற முழுமையான நம்பிக்கையில தன்னை உறுதியா நிலைநிறுத்திக்கிறா. கடைசியா அவர் திரும்பி வர வரைக்கும் பொறுமையா அந்த வலியை தாங்கிக்க முழுமையா தயாராகிறா. ஒரு கடுமையான துயரத்திலிருந்து எப்படி ஒரு நிலையான நம்பிக்கையான சகிப்புத்தன்மைக்கு அவன் மாறுறாங்கிறத இந்த படிகள் ரொம்ப தெளிவா விளக்குது. சோ இந்த 2000 வருஷ பழமையான படைப்புல இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக அடிப்படையான விஷயம் இதுதான். அவ வெறுமனே கஷ்டப்படல, மாறா தன் காயத்தை ஆற்றவர் நிச்சயமா வருவாருன்னு முழுமையா நம்புறதால மட்டும்தான் அவன் இந்த வலியை தாங்கிக்கிறா. இதுதான் தலைவியோட ரொம்ப ஆழமான முதிர்ச்சியான ஒரு உணர்வு நிலை. வலிங்கிறது வேற,
அந்த வலியை ஒரு நம்பிக்கையோட சகிச்சுக்கிறதுங்கிறது வேற அப்படிங்கிறத இந்த பாடல் ரொம்ப அற்புதமா பதிவு செஞ்சிருக்கு. இறுதியா ஒரு ஆழமான கேள்வியோட இந்த அலசலை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். நமக்கு பிடிச்சவங்களுக்காக பிரிவோட வலியோட நாமும் காத்துக்கிட்டு இருக்கிற தருணங்கள்ல இதே போன்ற ஒரு அமைதியான வலிமையையும் உறுதியான நம்பிக்கையையும் நம்மளாலையும் கண்டடைய முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்க இலக்கியத்தில் இருக்கிற இந்த சகிப்புத்தன்மையை நம்ம சொந்த வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பார்ப்போம், சிந்திப்போம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம். நன்றி.